எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு? அப்பாவி மக்கள் 40 பேர் அநியாயமா இறந்திருக்காங்க. இதுக்கு யாருங்க பொறுப்பு? இதுக்கு யார் பொறுப்பு? ஊடகத்தை பார்த்தா அவர் குறை சொல்றாரு, அவர் இவர் குறை சொல்றாரு, அவர் எங்கிட்டு குறை சொல்றாரு, இன்னொருத்தர் பூமியே மாத்தி வைங்கிறாரு. என்னங்க இது? என்ன அநியாயம் நடந்துட்டு இருக்கு? கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா எல்லா கபோதியும் அரசியலுக்கு வந்துட்டு இந்த மாதிரி அட்டுழி பண்ணிட்டு இருக்கானோ. இதுக்கு 4 பேர் தாங்க முக்கிய காரணம். ஒன்னு, அந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர் என்னது தாவேகாவா, அவரை முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க. 2வது, அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் அவரை அரெஸ்ட் பண்ணுங்க. 3வது, மாவட்ட கலெக்டர் சஸ்பெண்ட் பண்ணுங்க. 4வது, அந்த மாவட்டத்தினுடைய போலீஸ் அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணுங்க. 6 மாசமா 1 வருஷமா சஸ்பெண்ட் பண்ணுங்க. ஏன் தெரியுங்களா? இந்த நாட்டில் யாராரோ அரசியலுக்கு மக்களை குழப்பி, ஏன்னா இவங்களுக்குலாம் 4 வருஷத்துக்கு ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடிலாம் இவங்க தூங்கி எழுவாங்க, எழுந்துட்டு போராட்டம் பண்ணுவாங்க. பண்ணிட்டு இவங்களுடைய வளர்ச்சிக்காக இவங்களோட இது பண்றாங்க. முதல்ல அந்த கட்சியை இன்னும் 1 வருஷத்துக்கு அந்த கட்சி எந்த விதமான பொது நிகழ்ச்சியோ அரசியல் காலத்தில் நிக்க கூடாது. அதுக்குள்ள ஏற்பாடு பண்ணுங்க. எப்ப பண்ண போறீங்க? பழைய ஓல்டு இத்து போன காகித ரூல்ஸ் வச்சுக்கிட்டு பேசிட்டு இருந்தா இந்த நாடு எப்போ உருப்படுறது? இன்னைக்கு இந்தியாவில் 150 கோடி மக்கள் இருக்கான். இந்த மாதிரி ஆளுங்களாம் அடிக்கடி புறப்பட்டு தான் வந்துட்டு இருக்கானோ. எந்த விதமான பொறுப்போ எந்த விதமான சமுதாய பொறுப்போ எதுவுமே அவனுக்கும் கிடையாது. முதல்ல இதை நிறுத்துமா இந்தியா? அது பார்ப்போம், என்னன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.